கங்கணபதயே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீ ராமச்சரித மானச அல்லது மானசம் என்பது ஸ்ரீராமரின் கதையை அவதி மொழியில் துளசிதாசரால் எழுதப்பட்டதாகும். வால்மீகி ராமாயணத்தில் மிகுந்த புலமை பெற்று பல ஆண்டுகள் சொற்பொழிவுகள் நிகழ்த்திய பின்னர் சாதாரண மக்களும் ராமரின் கதையை கேட்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் மக்கள் பேசும் மொழியாக தற்போதைய உத்தரப்பிரதேசம் பகுதியில் பேசப்பட்டு வந்த அவதி என்னும் மொழியில் கவிதை நடையில் பாடுவதற்கு பொருத்தமாக சந்தங்களை அமைத்துள்ளார் துளசிதாசர். இந்நூல் 7 காண்டங்களாக விரிக்கப்பட்டுள்ளது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், லங்கா காண்டம் மற்றும் உத்தரகாண்டம் ஆகியவை. இவற்றில் சுந்தரகாண்டம் மிகவுமே சிறியது, ஆனாலும் கதைப்படி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. இச்சுந்தரகாண்டத்தில் 60 பாடல்கள் உள்ளன. இது வால்மீகி ராமாயணத்தை ஒட்டியிருந்தாலும் துளசிதாசர் தனக்கென்று தனி பாணியில் இதை அமைத்துள்ளார். வால்மீகி மகரிஷி ராமரை ஒரு லட்சிய மனிதராக பார்க்கின்றார். ஆனால் துளசிதாசருக்கு ராமர் பரம்பொருள். பக்தியையே முன்னிறுத்தி இந்நூல் எழுதப்பட்டுள்ளது என்பதால் சில மாற்றங்கள் இந்நூலில் காணப்படுகின்றன. துளசிதாசருக்கு வணக்கங்கள். தூய்மையான விரதங்களை கைக்கொண்டவரே, வரவு நல்வரவாகட்டும். தென்மேற்கு திசையில் அமர்ந்து எங்கள் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் துளசிதாசரே, வணக்கங்கள். வால்மீகி மகரிஷி வந்தனம். ஸ்ரீ வால்மீகிக்கு எங்கள் வணக்கங்கள். மங்களமானவற்றை தருகின்றவரே, வரவு நல்வரவாகட்டும். வடகிழக்கு திசையில் அமர்ந்து எனது பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வால்மீகி மகரிஷி வந்தனம். பரமசிவ வந்தனம். ஸ்ரீ கௌரிபதியான பரமேஸ்வரருக்கு வணக்கங்கள். மகேஸ்வரரின் வரவு நல்வரவாகட்டும். தென்கிழக்கு திசையில் அமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. கௌரிபதிக்கு வணக்கங்கள். ஸ்ரீ லக்ஷ்மணருக்கு வந்தனம். ஸ்ரீ லக்ஷ்மணருக்கு என் வணக்கங்கள். தங்கள் பத்தினியோடு தங்கள் வரவு நல்வரவாகட்டும். தெற்கு திசையில் அமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பத்தினியுடன் வந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மணருக்கு வணக்கங்கள். சத்ருக்னருக்கு வந்தனம். ஸ்ரீ சத்ருக்னருக்கு என் வணக்கங்கள். தங்கள் பத்தினியோடு தங்கள் வரவு நல்வரவாகட்டும். பீடத்தின் மேற்கு திசையில் அமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பத்தினியுடன் வந்திருக்கும் சத்ருக்னருக்கு என் வந்தனங்கள். பரதருக்கு வந்தனம். ஸ்ரீ பரதருக்கு என் வணக்கங்கள். தங்கள் பத்தினியுடன் தங்கள் வரவு நல்வரவாகட்டும். பீடத்தின் வடக்கு திசையில் அமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பத்தினியுடன் வந்திருக்கும் பரதருக்கு வணக்கங்கள். ஹனுமாருக்கு வந்தனம். ஸ்ரீ ஹனுமானுக்கு என் வணக்கங்கள். அளவற்ற கருணையை உடையவரே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். கிழக்கு திசையில் அமர்ந்து என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹனுமானுக்கு என் வணக்கங்கள். ஸ்ரீராமருக்கு வணக்கம். ஸ்ரீராமருக்கு வந்தனம். சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவரும், பட்டாடை அணிந்தவரும், கார் முகிலை ஒத்தவரும், 2 தோள்களோடு கூடியவரும், மலர்ந்த முகத்தினரும், சீதையோடு கூடியவரும், கருணை எனும் அமுதக் கடலானவரும், தம்பிகளோடு ஏனைய குழாத்துடன் போற்றப்படுபவரும், சிவன், விஷ்ணு முதலியவர்களால் எப்போதும் வணங்கப்படுபவரும், பக்தர்களுக்கு வேண்டியதை தருபவருமான ஸ்ரீராமரை வணங்கித் துதிக்கின்றேன். ராகவரே, ஜானகி அன்னையோடு தங்கள் வரவு நல்வரவாகட்டும். ஹனுமாரோடு மற்றும் எல்லோருடனும் என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கத்தாலான மிக்க அழகுடைய என்னால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இருக்கையை அலங்கரியுங்கள். சுந்தரகாண்ட தியானம். சாந்தமானவரும், எப்போதும் எங்கும் உள்ளவரும், அறிவுக்கு அப்பாற்பட்டவரும், அமைதியை அளிப்பவரும், பிரம்மா, சிவன், சேஷன் ஆகியோரால் எப்போதும் வணங்கப்படுபவரும், வேதாந்தத்தால் அறியப்படுபவரும், அகிலத்துக்கு உரிமையாளரும், தேவருக்கும் குருவாக விளங்குபவரும், மாயையின் மூலம்
மனிதனாக காட்சி தந்தவரும் கருணையே வடிவானவருமான புவிக்கு அரசர்களுள் மணியாக இருப்பவரும் ரகுகுலத் தோன்றலான ஸ்ரீராமரை வணங்குகின்றேன். ரகுபதியான ஸ்ரீராமா, என் மனத்தினில் எந்த விதமான ஏக்கமும் இல்லை. உண்மையை சொல்கிறேன். நீ எல்லோர் மனத்திலும் தான் இருக்கின்றாயே. பின் உனக்கும் தெரிந்ததே. எனக்கு தீவிரமான பக்தியை கொடு. காமம் முதலான கேடுகளிலிருந்து மனத்தை விடுதலையாகும்படி செய். அளக்க முடியாத வலிமை உடையவரும் பொன்மலையெனத் தோன்றும் உடலை உடையவரும் அசுரர் குலமெனும் காட்டை அழித்த தீயெனத் திகழ்பவரும் அறிவாளிகளில் முதன்மையானவரும் எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமானவரும் வானரர்களுக்கெல்லாம் தலைவரும் ரகுபதிக்கு பிரியமானவரும் காற்று கடவுளின் மைந்தனுமான ஹனுமாருக்கு வணக்கங்கள். हरि ओम्। अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जनार्दन।